ஜீவா தம்பி இப்படி சந்தோஷமா சிரிக்கிறத பார்த்தா ஏதோ சொல்ல வர மாதிரி இல்லைங்க. சொல்ல வர்ற மாதிரின்னா அதான் சொல்லிட்டாரு. ஆமா, இதுல இங்கிலீஷ்ல என்னமோ போட்டிருக்காரு, அதுக்கு என்ன அர்த்தம்? With two support system. அப்படின்னா என் வாழ்க்கையின் 2 தூண்கள், என்னை தாங்கி நிற்கும் 2 சக்திகள். நம்ம விழாம இருக்கிறதுக்கு காரணமான 2 பேர், வெற்றிக்கு பின்னாடி இருக்கும் 2 உயிர்கள். புரியலையே. யோ, உனக்கு என்னதாயா புரியுது? இதுக்கு மேல அழகா எங்கனால மொழிபெயர்க்க முடியாது. எனக்கு மொழியெல்லாம் பெயர்க்க வேண்டாம், எனக்கு மொழி புரியுது. ஆனா என்ன மேட்டர் தான் தெரியல. என்ன புரியல? ஏன் வெற்றிக்கு பின்னால இருக்கும் 2 உயிர்கள் அப்படின்னா, ஒண்ணு அவருக்கு உயிர் கொடுத்த அம்மா, அப்ப கண்மணி மனச கொடுத்துருப்பா. யோ, நீ என்ன சின்ன குழந்தையா? எல்லாத்தையும் உனக்கு விளக்கி சொல்ல வேண்டியிருக்கு. ஓ ஓ, கதை அப்படி போகுதா? ஐயோ. அண்ணே, ஆ ஏசி டிவி எல்லாம் வாங்கியாச்சு. ஃப்ரிட்ஜ் வெளியே இருக்கு. ஆ ஏசி வந்து எந்த ரூம்ல மாட்டணும்? நம்ம அன்போட ரூம்ல தான். சரிங்க அண்ணே, வாங்க வாங்க சீக்கிரம் எடுங்க. புடிங்க. எடுத்து பார்த்து வெயிட்டா இருக்கும், பார்த்து பத்திரமா தூக்கிட்டு போங்க. ஜாக்கிரதை. ஆ பிக்சர் குவாலிட்டி சூப்பரா இருக்குல்ல? ஆமா, நல்லா இருக்கு. ஆமா, பாரு சின்ன பையன். வாடா. இப்பதான் புதுசுல. என்னம்மா இதெல்லாம்? வீடுனா டிவி ஃப்ரிட்ஜ் கூட இல்லனா அதானே. எப்படிடா? மா, நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு இப்ப இதெல்லாம் தேவையா சொல்லுங்க? அன்பு, ஏன்பா அப்படி நினைக்கிற? இதெல்லாம் இன்னைக்கு ஆடம்பரம் இல்லப்பா, அத்தியாவசியம் தானே. ஏசிலாம் சும்மா வேற லெவல்ல இருக்கு. 5 நிமிஷத்துல ரூம்ல ஜில்லுன்னு ஆயிடுச்சு. ஏசியா? ஆமா, ரூம்ல போய் பாரு, சும்மா சென்னைக்குள்ள ஒரு குளு மணாலி மாதிரி குளு 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 குளுன்னு இருக்கு. அதெல்லாம் குளுகுளுன்னு இருக்கும். கரண்ட் பில் யார் கட்டுவா? இப்ப இதெல்லாம் நமக்கு தேவையா? ஏசி யார் கேட்டா? எதுக்குமா இப்படி அனாவசியமா செலவு பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல இதுக்கெல்லாம் பணம் எப்படி வந்துச்சு? வந்ததா? அதெல்லாம் நாங்களே பாத்துக்கிட்டோம். கோல்டு வளையல்ல 2 வளையல் குறையுது எங்க? அது நான் கழட்டி வச்சிட்டேன். எங்க? பீரோலியா இல்ல அடகு கடையிலயா? அடகா? ஏமா இப்படி பண்றீங்க? நான் தூங்குறதுக்கு கஷ்டப்படுறேன்னு நினைச்சா இந்த மாதிரிலாம் பண்றீங்க? மா, நான் வந்ததுல இருந்து ஏசி இல்லாம பழகிட்டேமா. எனக்கு எதுக்கு இப்ப தேவையில்லாம செலவு பண்ணிட்டு இருக்கீங்க? என்னது? உனக்காக பண்றேனா? டேய், என்னால இந்த வீட்ல தூங்க முடியல. அடுப்புக்குள்ள இருக்கிற மாதிரி வீடே கொதிக்குது. அதனால தான் ஏசி போட சொன்னேன். இதெல்லாம் உனக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியாக்கும். நாங்களும் ஏசிலே வாழ்ந்தவங்க தான். நீ வேணா அட்ஜஸ்ட் பண்ணி படு, என்னாலாம் படுக்க முடியாது அப்படி. சரிடா. ஆமாப்பா, என் மருமகளுக்கு டிவி பார்க்கலன்னு வெயி தலைவலி வந்துடும். ஆமா. அன்னைக்கு ஃப்ரிட்ஜ் இல்லன்னா இட்லி தோசை எல்லாம் சரியா வராதே. ஆமா. மாமா, ஆக்சுவலா 65 இன்ச்சஸ் தான் வாங்கலாம்னு இருந்தேன். கார்த்தி தான் நீங்க திட்டுவீங்கன்னு சொல்லி கொஞ்சம் சின்னதா வாங்க சொன்னா. நான் தான். என்னடா சிரிக்கிற? எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நான் இவ்வளவு நாள் வசதியே இல்லாம நல்லா தான் இருந்தேன். நான் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக உங்க வலையில அடமானம் வைக்கணுமா? நீங்க இப்படி எல்லாம் பண்றதுனால எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? டேய், நீ சும்மா இருடா. முதல்ல போய் கை கால் கழுவிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். மா, போங்க போங்க. ஹெல்ப்புக்கா யோசிச்சுக்கிட்டே நிக்கிற. உனக்காக தான் நாங்க சாப்பிடாம இருக்கோம். முதல்ல நீ ஒரு ரூம்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆகு வா. டேய், சும்மா எல்லாத்துக்கும் கோச்சுக்கிட்டு.
நல்லா இருக்கா? சூப்பர் பிக் மம்மி, உங்க கைப்பக்குவமே கைப்பக்குவம் தான். அப்படி ஒரு டேஸ்ட். சாரி பிக் மம்மி, இதெல்லாம் வெளியில கொண்டு போயிடாதீங்க, எனக்கு சோறு இருக்காது. டேய் அன்பு, என்னடா சாப்பிடாம பிசைஞ்சுக்கிட்டே இருக்க? குடு. என்ன கண்மணி, என்ன பாத்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. எதுக்கு சமாளிக்கிற? அந்த குடும்பத்தை ரொம்ப மிஸ் பண்ற, கரெக்டா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இல்லையே, நான் அங்க இருந்து உன்னை கவனிச்சுட்டு தானே இருந்தேன். அப்படியே வச்ச கண்ணு வாங்காம வீட்டையே பாத்துட்டு இருக்கியே. அது நான் சும்மா தான் பார்த்தேன். அவரு தனியா இருந்தப்போ அவரை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லாம ஒழுங்கா சாப்பிடாம அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடும். அதுக்கெல்லாம் தேவையில்லாம நாமளும் தானே டென்ஷன் ஆனோம். ஆனா இப்பதான் குடும்பமா இருக்காங்கல்ல, இனிமே அவங்க பாத்துப்பாங்க.